ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஃப்ராக்கில் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஆரி 3D பேட்ச் ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே நம்ம ஒர்க் பண்ணுறதா காமிச்சிடுறோம். பட் இதோட ஒர்க்கிங் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஹவர்ஸ் ஆச்சு. இதோட மெட்டீரியல் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 200க்கு மேலே 220 230 ரேஞ்சில் வந்துடுச்சு. இதோட மெட்டீரியல் காஸ்ட்டு கட் பீடு, சுகர் பீடு, ஜரி த்ரெட்டு ப்ளஸ் உங்களுக்கு ஹேங்கிங் பீடு எல்லாமே நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதோட டைமிங் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 7 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ நான் ஸ்டிச்சிங்கில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி ஆரி ஒர்க்கில் எனக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தான். என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு 5 ஹவர்ஸாவது ஆகும் இது ரெடி பண்ணுறதுக்கு. எனக்கு 7 ஹவர்ஸ் ஆச்சு. 7 ஹவர்ஸ்னாலுமே கிட்டத்தட்ட 2 டேஸ் ஒர்க் பண்ணேன். மிட் நைட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நாள் 3 ஹவர்ஸ், ஒரு நாள் 4 ஹவர்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி தான் இதோட ஒர்க்கிங் இருந்தது. இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 230க்கு பக்கம் நம்ம மெட்டீரியல் சார்ஜஸ் போட்டிருக்கோம். 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ இதோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும்? ஆரி டிசைனர்ஸ் எல்லாமே காஸ்ட் அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணுறீங்க. பட் அது ஒர்க் பண்ணுற டைமிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுது? அப்போது அதை பொறுத்து தானே அவங்க சார்ஜஸ் போடுவாங்க. அதையும் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியலை. அதையும் நான் சொல்லலை. ஒரு சில கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறீங்க. ப்ளீஸ் எங்களையும் எங்கள் சுச்சுவேஷன் எங்களோட ஒர்க்கிங் டைமையும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் பேட்ச் ஒர்க் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.